முருகா என்றதும் உருகாதாமனம் மோகன குஞ்சரி மணவாளா. உருகாதாமனம் உருகாதா குறை கேளாயோ குறை தீராயோ மணமகள் வள்ளியின் மணவாளா. உருகாதா மனம் உருகாதா. முருகனுக்கு பல பேர்கள் உண்டு. கந்தா, குமரா, கதிர்வேலா, செந்தில் ஆண்டவான்னு பல பேரில் நம்ம கூப்பிட்டாலும் முருகான்ற பேர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அருணகிரிநாதர் கூட ஒரு பாடலில் சொல்லியிருக்கார், நம்ம விழிக்கு துணை முருகனின் பாதம், நம்ம மொழிக்கு துணை முருகனின் நாமம், நம்ம போன ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் எல்லாம் போக்க வல்லது முருகனுடைய 12 தோள்கள், நம்ம தனியாக பயணிக்கும் போது நமக்கு துணைக்கு வருவது முருகனின் வேலும் மயிலும் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கார். முருகான்ற வார்த்தை சொல்லும்போது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு பாருங்க. இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. முருகால 3 சொன்னா முகுந்தனான மகாவிஷ்ணுவையும், ரூன்ற வார்த்தை ருத்ரனான சிவனையும், கான்ற வார்த்தை மகாவிஷ்ணுவோட நாபிக்கமலத்தில் இருக்கிற பிரம்மாவையும் அது குறிக்கிறது. மகாவிஷ்ணுவோட மார்பில் மகாலட்சுமி தேவியும், இதில் சிவனுடைய இடபாகத்தில் உமாதேவியும், பிரம்மாவினுடைய நாவில் சரஸ்வதி தேவியும் இருக்காங்க. ஸோ முருகான்னு கூப்பிட்டாலும் முருகான்னு நம்ம வணங்கினாலும் முருகனையும் வணங்குறோம், மற்ற எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர நம்ம வணங்குறோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் அவர்களுடைய தேவியர்களையும் நம்ம ஒரு சேர நம்ம வணங்குறோம். எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது முருகனுடைய பேர். இதனால்தானோ என்னமோ அருணகிரிநாதர் நம் மொழிக்கு துணை முருகனின் நாமம்னு அவர் சொல்லியிருக்கார்.